உத்தரப்பிரதேசத்தில் ராட்சத முதலை இழுத்துச் சென்று தாக்கியதில் 12 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தது குலை நடுங்க வைத்துள்ளது. சித்தப்பாவின் கண்முன்னே கவ்வி சென்று சிதைத்த கோர சம்பவத்தில் நடந்தது என்ன? सर भी दिखा बच्चे का सर भी दिखा। वो देखो ये स्पष्ट दिखा। கை கால்களை கடப்பச் சென்ற சிறுவனை திடீரென இழுத்துச் சென்ற முதலை கொடூரமாக தாக்கிய வீடியோ வெளியாகி ஈரக்கொலையை நடுநடுங்க வைத்துள்ளது. கிராம மக்களுக்கு உயிர் பயம் காட்டி மிரட்டி வந்த ராட்சத முதலையை நீண்ட போராட்டத்திற்கு பின் வனத்துறை உதவியுடன் பிடித்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவனின் உயிரை பறித்ததன் பதை விதைக்க வைத்த பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் பஹ்ரைச் மாவட்டத்தில் காகரா ஆற்றின் ஓரம் அமைந்துள்ள பகுதியில் விவசாய நிலங்கள் அமைந்துள்ளன. அதன் அருகே உள்ள கிராமத்தில் 12 வயதான சுனில் என்பவர் தனது சித்தப்பாவுடன் வயல்வெளிக்கு சென்றுள்ளார். பின்னர் மாலையில் வீடு திரும்புவதற்கு முன் இருவரும் கை கால்களை கழுவுவதற்காக காகரா ஆற்றுக்கு சென்றுள்ளனர். ஆற்றின் ஓரம் நின்று கொண்டிருந்த சிறுவனை திடீரென ராட்சத முதலை கப்பி உள்ளே இழுத்துச் சென்றார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் சித்தப்பா சத்தம் போட்டுள்ளார். அதற்குள் முதலை சிறுவனை ஆழமான பகுதிக்குள் இழுத்துச் சென்று விட்டது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த விவசாயிகள் ஓடி வந்துள்ளனர். அவர்கள் கற்கள் செங்கலை எடுத்து முதலையை நோக்கி எறிந்துள்ளனர். அதைக் கண்டு சற்று மசராத முதலை சிறுவனை தண்ணீருக்குள் மூழ்கடித்து உடலை சிதைத்தது. அங்கிருந்த விவசாயிகள் போராடியும் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்ற முடியாமல் போனது. பின்னர் 5 மணி நேரத்திற்கு பின் இரவில் சிதைந்த நிலையில் சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறுவனை ராட்சத முதலை இழுத்துச் சென்று தாக்கிய வீடியோ வெளியாகி உத்தரப்பிரதேசத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய முதலையை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து வனத்துறையினரின் உதவியுடன் முதலையை பிடிக்கும் பணி இரவு பகலாக தொடர்ந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பின் சிறுவனை தாக்கிக் கொன்ற முதலை பிடிபட்டது. தொடர்ந்து பிடிக்கப்பட்ட முதலையை சரணாலயத்தில் கொண்டு சென்றுவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் காகரா ஆற்றில் கைகால் கழுவச் சென்ற சிறுவனை தாக்கிக் கொன்று உயிர் பயம் காட்டிய ராட்சத முதலை பிடிபட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.